சுகாதாரத்துறை மிகவும் சீர்கெட்டு கிடக்கிறது. தமிழக அரசின் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இல்லை, மருந்துகள் இல்லை. சுகாதாரத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது. டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்கு தமிழக அரசால் பக்கற்று நிற்கிறது. இதனால தமிழகத்தில் தினந்தோறும் டெங்கு காய்ச்சலில் சாவு பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது. இதனை தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக நலனில் அக்கறை கொண்டிருக்கிற மிக பெரும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய ஆணை கிணங்க தமிழகம் முழுமையும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழக அரசை, மத்திய அரசை கண்டிக்கிற அளவில் தமிழக அரசு சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டும், சுகாதாரத்தில் அக்கறை காட்ட வேண்டும், மருந்து எல்லா மருத்துவமனையிலும் இருக்க செய்ய வேண்டும் என்பதற்கு தமிழக அரசை எச்சரிக்கிற வகையில் கொள்ளை நோய் தடுப்புச் சட்டத்தின்படி மத்திய அரசு தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்து சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டும். டெங்கு காய்ச்சலை தடுத்து நிறுத்துவதற்கு போர்க்கால நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என மாநில மத்திய அரசுகளை எச்சரிக்கிற அளவில், கண்டிக்கிற அளவில் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆணைக்கிணங்க இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை, இந்த ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசுகள் அலட்சியப்படுத்துமானால் வெகு விரைவில் மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக கவனம் எடுத்து டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தி தமிழக மக்களை சாவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கிறோம். முழுவதும் மாநில அளவில் அனைத்து தாலுகா அலுவலகம் முன்பு விடுதலை தடுத்து நிறுத்து தூங்காதே தூங்காதே கேடு கட்ட எடப்பாடி அரசு தூங்காதே தூங்காதே மக்களை ஏமாற்றாதே ஏமாற்றாதே கட்டுப்படுத்து கட்டுப்படுத்து தாழ்த்தப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழக மக்களை ஏமாற்றாதே. வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். ஈழ விடுதலை போராட்டத்தில் உயிர் நீத்த புலிகளுக்கு தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து டெங்கு காய்ச்சல் சாவுகளை டெங்கு காய்ச்சல் சாவுகளை மானகெட்ட மோடி அரசு மத்திய அரசு மாநில அரசு மானகெட்ட மாநில அரசு மேம்படுத்து மேம்படுத்து சுகாதாரத்துறையை மேம்படுத்து மத்திய அரசு மாநில அரசு. கதிரவன் அவர்களே, செந்தில்குமார், அண்ணாதுரை, சுப்பிரமணிய, அகரமுத்து அவர்களே மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகளே புறக்கணிக்கிறார்களே. அது மட்டுமல்ல, எத்தனை உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற உண்மை விவரத்தை கூட இந்த சுகாதாரத்துறை மறைக்கிறது. இந்த என்ன காரணம் இப்போது தெரிகிறதா? நீட் இந்த விவகாரத்திற்காக வேண்டி எழுச்சி தமிழர் மாநில அளவிற்கு போராட்டம் நடத்தினார்களே,